கர்ப்பகாலம்ன்றதே சுகர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலம். இப்போ பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது பிறக்க போற குழந்தைக்கும் அந்த சுகர் வரும்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு? பேபிக்கு சுகர் தான் வந்து மெயின் ஃபுட்டு. அது மதர் கிட்ட போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது லெவல் வந்து ஹையாக இருக்குது, கரெக்டாக மெட்டபலைஸ் ஆகலை அப்படின்னு இருக்கப்ப ஒரு பர்டிகுலர் போனே இருக்காது அந்த சுகர்னால. ஸோ இது ஒரு மெயின் வந்து ரீசன். பேபி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு. மதருக்கு சுகர் இருக்க மதர்ஸ்க்கு அந்த பேபிஸ் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னவோலாம் பிரச்சனைகள் வரதை பார்த்துருக்கேன் நான். இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்தது ப்ரெக்னென்சிலன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சுகர் வரதுக்கான. பிரெக்னன்சி டயபிட்டிஸ் அப்படின்றது வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மதருக்கு இப்போ ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்குன்னா இப்போ இந்த பொண்ணு 22 இயர்ஸ் இருந்தால் கூட ப்ரெக்னென்சியில் சுகர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவ்வளோ கேலரி ஃபுட் எடுக்கணும், அதை வந்து இவ்வளோ பர்ன் பண்ணணும், எவ்வளோ வெயிட் அவங்க வந்து கெயின் ஆகலாம். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்களோட இந்த HbA1cன்னு சொல்கிற அந்த 3 months ஆவரேஜ் வந்து ப்ரெக்னென்சியில் மாத்திரை ஊசிப்பட அது பாப்பாவை பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்களுக்குலாம் அதான், நீங்க எடுக்காம இருந்தா தான் பேபி அஃபெக்ட் ஆகும், இது எடுக்கிறதுனால பேபிக்கு ப்ரொடெக்ஷன் தான். டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சில சமயம் ஈவன் 15 days ஒன்ஸ் கூட ஸ்கேன் எடுப்போம். பேபியோட க்ரோத் வந்து எப்படி இருக்கு, அது வந்து ரொம்ப ஹை இதுல ஃபாஸ்டா க்ரோ ஆகுதுன்னா அந்த பேபிக்கு வந்து சடனா பாத்தீங்கன்னா இது வின்னசஸ் காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் டாக்டர். இப்போ பிரெக்னன்சி டைம்ல உமன்ஸ்க்கு வந்து மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்களோட பாடியில் வருது. அது வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வர டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமில் வர டயபிட்டிஸ்க்கு என்ன ரீசன்ஸ் மேம்? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆக்சுவலாக, அந்த ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய சுகர். ஏன்னா இப்போ வந்து மேபி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து வெயிட். அது கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அதிகமான வெயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, முன்னாடியே சுகர் இருக்கலாம், லைட்டாக தெரியாமல் இருந்திருக்கோம். ப்ரெக்னென்சி ஆன பிறகு அப்போ தானே எல்லாமே செக் பண்ணுறோம் நம்ம, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சுகர் தெரியலாம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சுகர் வரும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் வந்து என்ன ஆகும்னா, நிறைய உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா குளுக்கோஸையும் பிளட்லேயே தான் வச்சுருக்கோம் நிறைய நம்ம உடம்பு. எதுக்குன்னா அது பேபிக்கு போயிட்டே இருக்கும் குளுக்கோஸ் கண்டினியூஸாக குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பினுடைய எல்லா அந்த மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் சொல்கிறேன், அது எல்லாமே அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ சுகர் பாடியில் இருந்தாலும் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா லேடிஸ்க்கு நம்ம செக் பண்ணுறப்ப பார்த்தா சுகர் கம்மியாக இருக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. பட் ரியலாக வந்து ஃபுல்லாக அப்படியே சுகர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த பிளட்ல. அப்போ யாருடைய உடலால் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியலையோ அவங்களுக்கு அது வந்து சுகராக வந்து வெளியில் காமிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரினில் வந்து சுகர் லீக் ஆகும், யூரினில் சுகர் ப்ளஸ்ன்னு வரும், பட் பிளட்ல பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதெல்லாமே கூட நார்மல் தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிளட்ல சுகர்ஸ் நிறைய இருக்கிறதுனால சில பேருக்கு அது வந்து ப்ரெக்னென்சியில் யூரினில் வந்து லீக் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி ஸ்டேட் கர்ப்பகாலம்ன்றதே சுகர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலம். ஸோ இப்போ ஆல்ரெடி வெயிட் அதிகமாக இருக்காங்க, இல்லை ஏற்கனவே பேரண்ட்ஸுக்கு சுகர் இருக்குது, இன்னும் சிலருக்கு வந்து ஏற்கனவே இருக்க ஒரு ப்ரெக்னென்சியில் சுகர் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். பட் எல்லாருக்குமே ஆரம்பத்தில் ஒரு 6 to 7 weeksலேயே நாங்கள் சுகர் வந்து செக் பண்ணிவிடுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் லீனாக இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கலாம். அது வந்து பரம்பரையாக வரக்கூடிய அந்த சுகர்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு 6லேருந்து 7 வாரத்துலேயே சுகரை செக் பண்ணி ஒரு பேசிக் ஐடியா வச்சுருவோம். அதுக்கப்புறமும் கூட ரொம்ப வெயிட் இருக்காங்க அப்படின்னா எவ்ரி மந்த்தே வந்து சுகர்ஸ் வந்து நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு செக் பண்ணிட்டு இருப்பேன். பட் கட்டாயமாக ஒரு
28 வீக்ஸ்லேயும் வந்து கட்டாயமாக எல்லா சுகருடையது. ஆக்சுவலாக சுகருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது ப்ரெக்னென்சியில் சுகர் கண்டுபிடிக்கிறதுக்கு, OGTTன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர். இப்போ இவங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதே அதில் தெரிஞ்சிடும். சுகர் கொடுத்து சுகர் சிரப் கொடுப்போம், அதை கொடுத்து அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் 1 hour 2 hours சொல்லி அந்த சுகரை வந்து செக் பண்ணிட்டே வருவோம். யூரின்லையும் பார்ப்போம், பிளட்லையும் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ சுகரை கொடுத்தோன்னா அந்த உடம்பு வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றது அதில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதில் பற்றி தெரிஞ்சு போயிடும் இவங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து 4வது மாதத்தில் 5வது மாதத்தில் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சுகர் வந்து அவங்களுக்கு செக் பண்ணிகிட்டே இருப்போம். எதனால இப்போ இந்த சுகர் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா, ப்ரெக்னென்சியில் வந்து பேபி வந்து அஃபெக்ட் ஆகும் சுகர் இருந்துச்சுன்னா. அதுதான் இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தோம். இப்ப பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது பிறக்க போற குழந்தைக்கும் அந்த சுகர் வரும்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு? ஏன்னா பேபிக்கு சுகர் தான் வந்து மெயின் ஃபுட்டு. அது மதர் கிட்ட போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ லெவல் வந்து ஹையாக இருக்குது, கரெக்டாக மெட்டபலைஸ் ஆகலை அப்படின்னு இருக்கப்ப பேபி வில் ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹை சுகர். அது ஆரம்பத்திலேயே சுகர் இருக்குது அப்படின்னா அதனுடைய எலும்பு வளர்ச்சி, அதனுடைய நரம்பு வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த சுகரால் வந்து பாதிப்புகள் வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ சுகர் இருக்குது மதருக்கு, ஏற்கனவே சுகர் இருக்குது, இல்லை ஆரம்ப கட்டத்திலே சுகர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேபிஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரி போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஒரு பர்டிகுலர் போனே இருக்காது அந்த சுகர்னால. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் சுகர் இருக்கிற மதர்ஸ்க்கு. ஸோ இப்போ ஏற்கனவே எனக்கு ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் வச்ச பிறகு தான் அவங்க வந்து பேபி அட்டம் பண்ணணும். இல்லைனா ஷியூராக பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் மற்றவங்களுக்கு 10% அப்படின்னா இவங்களுக்கு வந்து 60% 70% இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் வந்து ரீசன். பேபி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு வெரி ஹை. இப்போ அதுக்கப்புறமா தான் 4வது மாதம் 5வது மாதம் வந்தால் கூட அப்பையும் வந்து அந்த பேபி வந்து என்ன ஆகும்னா ஹை சுகர்ஸால் பெருசாயிட்டே போகும். மற்ற பேபிஸ் 3 கிலோனா இந்த பேபி 4 கிலோ இருக்கும், இந்த சுகர் பேபிஸ். ஆனால் அதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, பார்க்கறதுக்கு தான் அப்படி பொதன்னு இருக்காங்க, ஆனால் உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அந்த பேபிஸ் இருக்கும். பார்க்கறதுனால 4 கிலோவுக்கு இருக்கும், பார்க்கும்போதே பார்த்தா 2 மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதால் கொஞ்சம் கூட அது ஒரு சில்னஸை தாங்க முடியாது, பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், யூரின் அதுக்கு அந்த வாட்டரை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாது, அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு. அது செட்டில் ஆகிறதுக்கே அதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும் அந்த பேபிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பேபி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பேரண்ட்ஸுக்கு சுகர் இருக்குன்னா நமக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்குது இல்லை லைட்டாக இருக்குன்னா கட்டாயமாக அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு தான் ப்ரெக்னென்சி அட்டம் பண்ணணும். அதுமாதிரி ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேயே டாக்டர் என்னென்ன டெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு இன்கேஸ் சுகர் இருக்குன்னா அதுக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ தயங்கவே கூடாது. நிறைய பேர் நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டால் நான் லைஃப் லாங் போடணுமா, நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டா அது லைஃப் லாங். இப்போதைக்கு நம்மளுடைய கோல் என்ன, பேபி அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதை தான் நம்ம வந்து அப்போதைக்கு பார்க்கணும். பேபி அட் எனி டைம் நம்ம வந்து சுகருக்கு வந்து ஹை சுகருக்கு வந்து பேபி எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே அதை வந்து மெயின்டைன் பண்ணோம்னா ப்ரெக்னென்சியில் பிறந்த பிறகும் இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஏன்னா சிலதெல்லாம் புக்ஸில் இருக்காது, பட் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். மதருக்கு சுகர் இருக்க மதர்ஸ்க்கு அந்த பேபிஸ் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்னவோலாம் பிரச்சனைகள் வரதை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால ப்ரெக்னென்சி சுகர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கவனம் வந்து கரெக்டாக இருக்கணும். அது டாக்டர் என்ன சுகர் டாக்டர் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ மெடிசன்ஸு, இல்லை அவங்க பேபி டாக்டர் பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அந்த மெடிசன்ஸும் இன்ஜெக்ஷன்ஸும் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்கணும். என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் சுகர் எடுத்து நோட் புக்கில் போட்டு சார்ட் போட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் அப்படியே கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ பேறு காலத்துல சர்க்கரை நோய் வருது அப்படின்னா அவங்களுக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சர்க்கரை வியாதி வந்து தொடருமா? நிறைய பேருக்கு தொடராது. ஆனால் 5 years கழிச்சு, இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்தது ப்ரெக்னென்சிலன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சுகர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். 5 yearsலேயும் ஜாஸ்தி, 10 yearsலேயும் அவங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு தடவை ப்ரெக்னென்சியில் சுகர் வந்துருச்சுனாலே முதல்ல வெயிட்டே ஏறக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. அடுத்தது 2வது ப்ரெக்னென்சிலே அவங்களுக்கு சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். 3வது எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்குது ப்ரெக்னென்சியில் டெலிவரி ஆகிடுச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நாங்கள் சுகர் பார்ப்போம், ஃபாஸ்டிங் பிபி ரெண்டுமே பார்ப்போம். பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பேஷண்ட்க்குலாம் அடுத்த 6 வாரத்தில் ஒரு செக்கப் இருக்கும் டெலிவரி ஆகி, அதுலேயும் திரும்ப நாங்கள் சுகர் பார்ப்போம், கன்ஃபார்ம் பண்ணுவோம், திரும்ப சுகர் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் ஸ்டில் எவ்ரி இயர் ஒரு தடவை சுகர் வந்தாலே எவ்ரி இயர் கட்டாயமாக நம்ம சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஈவன் 2 monthsல கூட சில சமயம் வந்து சுகர்
2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்ப்பாங்க இருக்காது, 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கும். பட் யங் ஏஜ் தான் அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த 1 இயர் அட்லீஸ்ட் சுகர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. ஓகே டாக்டர், இந்த பிரெக்னன்சி டயபிட்டிஸ் அப்படின்றது வந்து ஜெனட்டிக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெனட்டிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதருக்கு இப்போ ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்குன்னா, இப்போ இந்த பொண்ணு 22 இயர்ஸ் இருந்தால் கூட ப்ரெக்னென்சியில் சுகர்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்ஸுக்கு சுகர் இருக்குனாலே இவங்களுக்கு வந்து அந்த சுகர் ஜீன்ஸ் ஷியூராக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்கு சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே டாக்டர், இது வராம தவிர்க்கணும் அப்படின்னா ஏதாவது சிகிச்சை முறைகள்லாம் இருக்கா? வராமல் தவிர்க்க முடியுமா? 100% வந்து, ஏன்னா இது ஹெரிடிட்ரின்றதுனால 100% தடுக்கிறது கஷ்டம். பட் குறைக்கலாம் ஷியூராக. ஃபஸ்ட்டு வெயிட்டு, ப்ரீ ப்ரெக்னென்சி அந்த வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வெயிட் வச்சு அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு டிலேடாக தான் காமிக்கும். அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டே வரலாம். அதே மாதிரியே சில மெடிசன்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். அதாவது சுகருக்குன்னு கிடையாது, அந்த சுகர் மெட்டபாலிசம் பேலன்ஸ் பண்ணுற மெடிசன்ஸ். அதை வந்து சுகர் இருக்குது, இல்லை ஏற்கனவே பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, இவங்க குண்டாக இருக்காங்க, இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குனாலே அதை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எந்த டயத்தில் ஹை ஆகும் தெரியாது, பேபி அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஃபுட்டு, டயட் கண்ட்ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நமக்கு சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் டயட் கண்ட்ரோலுக்கு போயிடணும். அது ப்ரெக்னென்சியில் வந்து ரொம்ப பசி அதிகமாக இருக்கும், நிறைய அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து தே ஹேவ் டு கண்ட்ரோல். எவ்வளோதான் இருந்தாலும் போயிட்டு ரொம்ப சுகரி ஐட்டம்ஸ், பர்டிகுலர்லி ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ், ஒயிட் சுகர் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய சத்துள்ள ஃபுட்டு அப்படி எடுக்கிறதுக்கு பார்க்கணும் அவங்க. ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்துருச்சு அப்படின்னா அதை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்குங்களா? இருக்கு, பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து டேப்லெட்ஸ் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, டயட், வாக்கிங் எல்லாம் போட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ கேலரி ஃபுட் எடுக்கணும், அதை வந்து இவ்வளோ பர்ன் பண்ணணும், எவ்வளோ வெயிட் அவங்க வந்து கெயின் ஆகலாம். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்களோட இந்த HbA1cன்னு சொல்கிற அந்த 3 months ஆவரேஜ் வந்து ப்ரெக்னென்சியில் 6 to 7 தான். ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும். அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிபிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வேல்யூ வச்சுருப்போம். அதில் அப்படியே நிற்கணும். அந்த வேல்யூலேருந்து 2 to 3 தான் சேஞ்ச் ஆகலாம். அதுக்கு மேலே அலவன்ஸே அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சுகர் வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ப்ரெக்னென்சியில். பட் டேப்லெட்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, இன்சுலின். பட் அதான் போட்டுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அஞ்சக்கூடாது. அதுதான் இப்போ அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணுமா அப்படின்றது அது ஒண்ணு இருக்கு. இன்னொருத்தர் வந்து நான் இந்த மாத்திரை இவ்வளவு மாத்திரைப்பட இவ்வளவு ஊசிப்பட அது பாப்பாவை பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்களுக்குலாம் அதான், நீங்க எடுக்காம இருந்தாதான் பேபி அஃபெக்ட் ஆகும், இது எடுக்கிறதுனால பேபிக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஏன்னா இன்சுலின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டயபெட்டிக் மதர்னாலே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு ஒன்று பேபியே இருக்காது, அப்படி இல்லைன்னா பேபி பிறக்கும் போதே 4-4.5 கிலோ பேபி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ போத் மதர் அண்ட் பேபி வில் லூஸ் தேர் லைஃப். அப்படி இல்லைன்னா பேபிஸ் இதாகும். அப்படியெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மதர் டயபெட்டிக்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து அவங்களுக்கு வந்து இருக்காம இருந்தது ஒரு காலம். இன்சுலின் வந்து ஒரு வரம் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் டயபெட்டிஸ் இருக்கு அவங்களும் கன்சீவ் ஆகலாம், அவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குன்றதே இன்சுலினுக்கு அப்புறம் தான் வந்தது. அதனால இன்சுலினை பார்த்தாலே பயப்படக்கூடாது. எனக்கு எதுக்கு 2 தடவை ஊசி போடணும், 2 தடவை ஊசி போடணுமா வேணாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்சுலின் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். ஏன்னா அது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அதே மருந்து தான், நம்ம உடம்பு ஹார்மோனை தான் நம்ம வெளிலேருந்து கொடுக்குறோம். ஸோ அது நல்லா வேலை செய்யும், கண்ட்ரோலும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அது ஊசியாக போடுறது ஒன்று தான் அதில் உள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டம். இப்போ வந்து இன்சுலின் டேப்லெட்ஸ் இப்போ வந்து ஆராய்ச்சியில் இருக்குது, வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த இன்சுலின் போடுறதுனால பேபிக்கு எந்த பாதிப்பும் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. அதுதான் இப்போ நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ இன்சுலின் வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? பேபிக்குன்னு இல்லை, இப்போ எடுக்கிற மதருக்கே வந்து இன்சுலினால வந்து வராது. அது இன்ஜெக்ஷன் போட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல வேணா அவங்களுக்கு ஏதாவது ரேஷஸ் இல்லை பிளாக் ஆகிறது, வீங்கிறது, அந்த மாதிரி லோக்கல் வர காயம் மட்டும். ஆமாம், அந்த லோக்கல் ப்ராப்ளம்ஸ் வேணா வரலாம். பட் ஆஸ் இட் இஸ் இன்ஜெக்ஷன் இன்சுலினால ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்ததில்லை. டேப்லெட்ஸ் லாங் டேர்ம் எடுக்கிறப்ப அதனால பாதிப்புகள், சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். அதோட இப்போ இருக்கிற நியூவர் டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆர் வெரி மச் அட்வான்ஸ்டு. எந்த பாதிப்புகளும் இல்லாமல் இப்போ நிறைய மெடிசன்ஸ் வந்திருக்கு, நியூவர் மெடிசன்ஸ் சுகருக்கு. இப்போ ப்ரெக்னென்சி டைமில் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்கேன் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ இப்போ டயபெட்டிக் மதர் பேபி வந்து இருக்குது அப்படின்னா பேபியோட க்ரோத்தை வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவோம். ஏன்னா அது மற்ற பேபிஸை விட அது ஃபாஸ்ட்டாக வந்து சடனாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் பேபிக்கு.
ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்கேன் 28 வீக்ஸில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேன் வந்து 32, அடுத்த ஸ்கேன் 36, பட் அதெல்லாம் 100% வந்து கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ 28 வீக்ஸ் ஸ்கேனுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு வாட்டர் எப்படி இருக்குது, லெவல் எப்படி இருக்குது, இவ்வளோ தான் நம்ம வந்து மற்ற பேபிஸ்க்கு பார்ப்போம். பட் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில சமயம் ஈவன் 15 days ஒன்ஸ் கூட ஸ்கேன் எடுப்போம். பேபியோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது, அது வந்து ரொம்ப ஹை இதில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்னா அந்த பேபிக்கு வந்து சடனாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ஹார்ட் வந்து அதுக்கு வந்து இதாகிடும். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சுகர் இருக்கிற மதர்ஸ்க்கு பிறக்கிற பேபிஸ்க்கு லாஸ்ட் 2 months வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்ரி 15 days ஸ்கேன் பார்ப்போம். வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா வாட்டர் லெவல் அதிகமாகிடும் அந்த பேபியோட வாட்டர் லெவல். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஸ்கேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேபிக்கு 20 வீக்ஸில் எல்லா பேபிக்கும் ஒரு அனாமலி ஸ்கேனுன்னு பார்ப்போம். அதுக்கு எல்லா உறுப்புகளும் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் 24வது வாரத்தில் ஒரு ஃபீட்டல் எக்கோன்னு சொல்கிறது, ஹார்ட்டை மட்டும் தனியாக ஒரு ஸ்கேன் பார்க்குறது. அது டயபெட்டிஸ் பேபிஸ்னால் கட்டாயமாக அதை பார்ப்போம். அதை பார்க்குறப்ப அந்த ஹார்ட்டினுடைய எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக செக் பண்ணுறப்ப ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது ஒரு 90% நமக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட டெலிவரி எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நார்மல் டெலிவரி அப்படின்றது இல்லை, சி செக்ஷன் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து இதை விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களோட டெலிவரி எப்படி இருக்கும்? இப்போ டெலிவரி பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்தது, பேபியோட வெயிட்டு, அவங்களுக்கு அப்போ சுகர்ஸ் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம வந்து டெலிவரி வந்து டிசைட் பண்ணுவோம். பட் பொதுவாகவே சுகர்ஸ் இருக்குனாலே 38வது வாரம், இப்போ 37 வாரத்தில் ஃபுல்லாக பேபி வந்து க்ரோ ஆகிடும். 37 வாரத்துலேருந்து 40 வாரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். பட் சுகர்ஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 38வது வாரமே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு. ஸோ தானாக வலி வரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, கரெக்டாக தலை கரெக்டாக பொசிஷனில் இருக்கா, பேபி வெயிட் எவ்வளோ இருக்குது, வாட்டர் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து வலி வரத்துக்குரிய மருந்துகள் கொடுத்து மேக்ஸிமம் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ சப்போஸ் பேபி ரொம்ப 4 கிலோவுக்கு மேலே இருக்குது, வாட்டர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை சுகர்ஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது எதுக்காகன்னா அந்த அதிகமாக வெயிட் உள்ள பேபிஸ் பிறக்கும் போதே சில பிரச்சனைகளோட இருக்கும். அதனால் நம்ம பிளான் பண்ணி எல்லா டாக்டர்ஸும் ரெடியாக வச்சுருப்போம். அந்த பேபி டாக்டர்ஸ், NICU, அந்த பேபிக்கு தேவைப்பட்டதுன்னா அதுக்குரிய பெட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருப்போம். இப்போ இந்த பேபிஸ் பிறந்ததுமே சில பேபிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். அதான் நான் முதல்ல சொன்னேன், பெருசாக இருக்கும் பாப்பா, ஆனால் அதுக்கு அந்த இது இருக்காது, வித்ஸ்டாண்டிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பேபிக்கு வந்து ஏதோ பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். அதிக வெயிட் உள்ள பேபி சுகரால் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஷியராக அதுக்கு வந்து பிளான் பண்ணுவோம். பட் மற்ற பேபிஸ் கண்ட்ரோல்டு மதர்ஸ் சுகர்ஸ்னால கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி வரத்துக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் நார்மலுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது நார்மலுக்கு, பட் டிபெண்ட்ஸ் அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, பேபி வெயிட் எவ்வளோ இருக்குது, சுகரால் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா. இப்போ மதருக்கு முதலேருந்தே சுகர் இருக்குது, அவங்களுக்கு இல்லாட்டி கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்குலாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் அ பிளான்டு ஒரு டெலிவரிக்கு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவங்களுடைய சுச்சுவேஷன், பாடியுடைய அவங்களுடைய கண்டிஷன் ப்ளஸ் பேபியோடைய இதை பொறுத்து டிசைட் ஆகும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அவங்களுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சர்ஜரிக்கு பிறகும் இல்லை டெலிவரிக்கு பிறகும் கூட இந்த பேபிஸ்க்கு வந்துட்டு மதர் ஃபீட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மதர் ஃபீட் கொடுக்குறப்ப இந்த பேபிஸும் ஹெல்த்தியாக இருக்கும், இவங்களுக்கும் வந்து சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மதர்ஸ் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது கொடுக்குறப்ப இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும், வெயிட் அதிகமாக போடாது, ரெடியூஸ் ஆகும். ஸோ சுகர்ஸ் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.